ஜெயலலிதாவை இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அம்மா அம்மான்னு சொல்லி குனிஞ்சுக்கிட்டே வர்ற ஆம்பளைங்களை தான் ஜெயலலிதா பார்த்திருக்காங்க. அந்த அளவு நல்லவங்க. ஜெயலலிதா 1000ல் ஒருவனை சொல்லுவாங்க, நமக்கு கிடைச்ச அடிமைகள் நல்ல அடிமைகள் நமக்கு வாச்சிருக்காங்க. அது போல அதிமுக இன்னைக்கு நல்ல அடிமைகள் வாச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த அதிமுகவை பார்த்து ஜெயலலிதா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்க கிட்ட இந்த கேசட் இருக்கு, போன வாட்டி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதாவை அம்மா 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 அம்மான்ற எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஜெயலலிதா உங்களுக்கு எல்லாம் பேர் என்ன தெரியுமா வச்சிருக்காங்க, தொடநடுங்கி பசங்க. எங்க கட்சியை சேர்ந்த எல்லாரும் தொடநடுங்கி பசங்க என்று ஜெயலலிதாவை பேசிய ஒரு சிடி கேப்டன் இருக்கு என்ற உண்மையை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா ஒரு லீடர்ன்றவங்க எப்படி இருக்கணும், என் காலில் நீ விழுகிறது எனக்கு பிடிக்கல, செய்யக்கூடாதுன்னு நீங்க ஒரு ஆணை இட்டால் யாராவது காலில் விழுவாங்களா? நீங்க அங்கிருந்து இப்படி வாய் பத்தி குனிஞ்சு வரக்கூடாதுன்னு நீங்க ஆணை இட்டா யாராவது வருவாங்களா? அங்க ஹெலிகாப்டர் போன ஏன் இங்க மண்ணுல படுத்து பொறல்றீங்க? என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டில் ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை பேருமே அதிமுகவுடைய அவல ஆட்சியை பார்த்து சிரிக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், சினிமா துறையில சார்ந்தவங்களா இருக்கட்டும், இப்ப அரசியலுக்கு வந்த பிறகும் சரி, கேப்டனை எதிர்த்தவர்கள் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது. அது கொடநாடு நாயகியா இருந்தாலும் சரி, ஒரு காமெடியானாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் கேப்டன் சவால் விட்டவங்க தோத்ததா தான் வரலாறு இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நேத்து பார்த்திருப்பீங்க நம்ம மாவட்ட செயலாளர் ஒருத்தரை திமுக இழுத்து இருக்காங்க. நான் ஒண்ணு மட்டும் இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்ல விரும்புறேன். கேப்டன் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சப்போ இது கட்சியா மாற போகுது, நாளைக்கு நம்ம எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக போறோம், மந்திரி ஆக போறோம்ன்ற கனவுல யாரும் இங்க ரசிகர் மன்றத்துல சேரல. ஆனால் எத்தனையோ நடிகர்கள் ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் ரசிகர் மன்றமா தான் இருக்கு. ஆனா கேப்டன் தன் கூட பயணித்த அத்தனை பேரையுமே பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்தி மாவட்ட செயலாளர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்னும் வரும் காலங்களில் தமிழகத்தின் பெஸ்ட் உதாரணங்களாக மாத்த போறேன். அதனால நான் சொல்றேன், வெறும் காசு பணத்துக்கு பதவிக்காக வந்தவர்கள் இல்லை தேமுதிகவினர். உங்களுடைய மாய வலைய விரிச்சு இது போல யாராவது 1-2 அப்பாவிகள் சிக்குவாங்களா என்று ஸ்டாலின் இன்னைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட 50 வருஷ கட்சி தானே நீங்க, உங்களுடைய வண்டவாளத்தை உங்க கட்சியில இருந்து வந்தாரே முல்லை வேந்தன் கேட்டா இன்னைக்கு எடுத்து அடுக்குவார். அந்த அளவு உங்க கட்சியை பத்தி அண்ணன் வைகோ கிட்ட கேளுங்க, உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துவார். இதுதான் திமுக நான் தில்லுமுல்லு கட்சின்னு சொல்றதுக்கு ரீசன். ஏன் இதை சொல்றதை புரிஞ்சுக்கணும். உங்க அப்பா உங்களுக்கு ஸ்டாலின் பேர் வச்சிருக்காரு. யார் ஸ்டாலின் என்பவர்? யார்? மாபெரும் ஒரு வீரர். ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ரொம்ப சீப்பா இருக்கு. எங்கேயாவது யாராவது கிடைக்க மாட்டாங்களா என்று இன்னைக்கு நம்ம தேமுதிக சுத்திக்கிட்டு இருக்காரு. போர் தேர்தல் என்பது என்ன? இதுவும் ஒரு வகையான போர். 50 வருஷ கட்சி 5 வருஷம் ஆட்சியில உட்கார்ந்த உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தேமுதிகவை உண்மையிலேயே எதிர்க்கிற சக்தி ஸ்டாலின் உங்களுக்கு தளபதின்னு உங்க அப்பாவும் உங்க கட்சிக்காரங்களை பேர் வச்சிருக்காங்களே, தைரியமா ஒரு வீரனா ஒரு தளபதியா உங்க திமுகவை நீங்க போர்க்களத்துக்கு, அதாவது தேர்தல் களத்துல கொண்டு வாங்க. கேப்டனும் இன்னைக்கு தேமுதிகவை தேர்தல் களத்துக்கு ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாக கொண்டு வருகிறோம். தேர்தல் களத்துல நேருக்கு நேர் 2 பேரும் மோதி பாருங்க. அன்னைக்கு மக்கள் ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கிறது என்பதை மக்கள் அன்னைக்கு தீர்மானிக்கட்டும். அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. அதுதான் தளபதின்னு நீங்க பேர் வச்சதற்கு ஒரு அடையாளம். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு முதுகு பின்னாடி போய் குத்துற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதை விட கேவலம் வேற என்ன இருக்கும் என்பதை தளபதி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன தளபதி நீங்க? ஜெயலலிதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சட்டசபையில அவங்க எதிர்கட்சியா இருந்தா பின்னாடி போய் உட்கார்ந்துக்குவாரு, முன்னாடி லைன்ல கூட வந்து உட்கார மாட்டார். ஜெயலலிதா ஒரு நாள் அப்படியே பார்த்துட்டு சொன்ன, தளபதி தளபதின்றீங்களே, எனக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கீங்க, முன்னாடி வாங்க, உங்க டீமை நீங்க தானே லீட் பண்ணி போகணும், அதுக்கு தானே தளபதி இப்படி பயந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கீங்களே. அவங்க ஆட்சியில் எல்லாமே பயந்தாங்கொழி பசங்க. அரசியலில் துரோகிகளுக்கு வரலாறு இல்லை என்பதை நம்ம தமிழ்நாடு மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கட்சியில இருந்து துரோகியா போனவங்களுக்கு யாருக்குமே வரலாறு இல்லை. அதனால அவர்கள் இருக்கிற மாய வலையில நீங்க யாரும் போய் சிக்கிறாதீங்கன்னு சொல்லி தேமுதிகவினரை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன பணம் பதவிக்காக நீங்க இங்க வந்தீங்க?
கேப்டனுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு தானே நீங்க வந்தீங்க. இன்னைக்கு என்ன செய்ய போகுது? சரி, நான் ஒன்று சொல்றேன். ஸ்டாலின் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், யுவராஜ் மாவட்ட செயலாளர் தானே கூட்டு போனீங்களே, உடனடியாக அதே மாவட்டத்துக்கு நீங்க மாவட்ட செயலாளர் போஸ்ட் மிஸ்டர் யுவராஜுக்கு கொடுங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போனா அவங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க ஆக்கணும். அதே போல இது செய்ய முடியல அப்படின்னா இன்னைக்கு வார்டு மெம்பரா நீங்க மாத்தி அவங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சீங்கன்னா நிச்சயமா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். உறுதியா இதை நான் சொல்றேன். ஏன்னா இந்த தேமுதிக என்பது பல ஆண்டுகளாக கேப்டனால் கட்டுக்கோப்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு கழகம். திமுக இருந்து பிரிஞ்சது அதிமுக, திமுக இருந்து பிரிஞ்சது மதிமுக. ஆனா தேமுதிக வரலாறு என்ன? கேப்டன் என்கின்ற ஒரு தனி மனிதரால் சுயமாக உருவாக்கப்பட்டதுதான் தேமுதிக. அதனால எங்க திமுக இருந்து பிரிஞ்சு போனவங்க தானே நீங்க அதிமுக இருந்து இழுத்துக்கங்க, மதிமுக இழுங்க, மறுபடியும் அங்கிருந்து இங்க வரட்டும், அதெல்லாம் அங்க வச்சுக்கங்க. தேமுதிக யார்? சுயம்பு கட்சி. எந்த ஒரு தயவும் இல்லாம, யாருடைய தயவும் இல்லாமல் கேப்டன் என்கின்ற ஒரு தனி மனிதனின் கோடிக்கணக்கான ரசிகர்களால் கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி.